நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் கடவுளே முதலாக வணங்கிய முதல்வன் விநாயகப் பெருமான். அவனை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். பிள்ளையார் சுழின்றான். எதுக்கு? ஒன்றை தொடங்குற போது கடவுளை நினைக்கணுங்கிறதுக்காக ஒரு சுழி வச்சுக்கிறான். ஏன்னா நம்ம சுழி நல்லா இருக்கணும்னா இந்த சுழி நல்லா இருக்கணும். கடிதம் எழுதுறோன்னு வச்சுங்க, என்ன கடிதம் சார்னு கேட்கக்கூடாது. லவ் லெட்டராக இருந்தாலும் சரிதான், பிள்ளையார் சுழி போடணும். அப்போ தான் அவகிட்ட போய் கிடைக்கும், இல்லாட்டி உங்கள் அப்பங்கிட்ட போய் கிடைச்சிடும். வாழ்க்கை என்று சொன்னால் மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையே அல்ல. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது அது எது அப்படின்னு விஜய் டிவி கேள்வி கேட்குறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களா, அல்லது உறவினர்களா, அல்லது நண்பர்களா? அதுதான் இன்றைக்கி ஒரு அருமையான கேள்வி. அதை அறிஞர் பெருமக்கள் இந்த 6 பேரும் இன்றைக்கி எது மகிழ்ச்சிக்கு காரணம்னு சொல்ல போகிறாங்க. அடுத்தவனை மகிழ்ச்சி ஆக்கணும். 96 வயசு கணவனுக்கு, 90 வயசு மனைவிக்கு முதியோர் காதல். பாரதிதாசன் எழுதியிருக்கிறார், 2 பேருக்கும் அன்பு உண்டு, செயலே இல்லை. ஒரு வரி எழுதினாம் பாருங்க, ₹1,00,000 கொடுக்கலாம் அந்த வரிக்கு. நீ இருக்கின்றாய் என்பதொன்றே இன்பம் அப்படின்னு பாரதிதாசன் எழுதினார். இதனால் நான் குடும்பத்துக்கு சொல்ல போகிறேன்னு அர்த்தம் இல்லை. அது ராமசாமின்னு ஒரு ஃப்ரெண்டு இவனுக்கு, இவன் பேர் கோவிந்தசாமி. ராமசாமியை பற்றி நினைக்காத நாளே இல்லை. ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு ராமசாமி பாத்ரூம் போனான், வரவே இல்லை. அதுவே அவனுக்கு மோட்சம் ஆயிட்டு. கதவை உடைச்சி பார்த்தா அப்படியே இருக்கான். இதை சொன்னாங்க, ராமசாமி பாத்ரூம் போனாராம், வரவே இல்லை. வரலையா? ஆனா இவன் போட்டான். அப்போ அவன் போனான்னு இவன் போகிறானே, அதுக்கு தான் நட்புன்னு பேர். அந்த மாதிரி நட்பில் கூட அந்த ஒரு இன்பம் தருது. துன்பத்தையே தருதுன்னு சொன்னால் இன்பம் தராமல் இருக்குமாங்க நட்பு? அதனால் உறவுங்கிறது சாதாரணமானதில்லை, ரொம்ப அற்புதம். எங்கள் அம்மா தீபாவளிக்கு 10 நாளைக்கு முந்தி எதையுமே செய்ய முடியாமல் உருன்னு இருப்பா. ஏன் தெரியுமா? பிறந்த வீட்டிலேருந்து ஒரு வரிசை வரணும், ஒரு புடவை வரும். அது எப்போ வருமோ தெரியலையேங்கிறதுக்காக உருன்னு இருப்பாள். புடவை வந்துடுது, சிரிப்பாக இருப்பாள். தீபாவளி அவளுக்கு புடவை தான். அப்போது உறவிலையும் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆக இந்த 3 பேரும் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நட்பா, உறவா, குடும்பமா? குடும்பம்னா யார்? அந்த குடும்ப அட்டையில் யார் யார் பேர் இருக்குதோ அவங்கெல்லாம் குடும்பம். இந்த குடும்பத்தினரா, உறவினரா, அல்லது நண்பர்களா, யாரால் மகிழ்ச்சி அதிகம் என்பதை இன்றைக்கு விஜய் டிவியினுடைய பட்டிமன்றம் முடிவு செய்கிறது. முதலாக குடும்பமே என்ற கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிறார்கள். போன பட்டிமன்றத்துக்கு குடும்பத்தோடையே வந்தார், இப்போ குடும்பத்தோடு பேச போகிறாரு, குடும்பம் இல்லாமல் வந்துக்கிறார். போன பட்டிமன்றத்துக்கு நான் குடும்பத்தோடு வந்தேன், இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். உண்மைதானே? உண்மைதான். அப்போ என்ன புரியுறது அப்படின்னு சொன்னால், குடும்பத்தோடு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது புரியுறது. அவ்வளோதான், பட்டிமன்றமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்று நான் குடும்பத்தோடு வர்றேன், இல்லைன்னா அவர் குடும்பத்தோடு வர்றார். அடுத்த பட்டிமன்றத்துக்கு மணிகண்டன் குடும்பத்தோடு வருவார், அவர் குடும்பத்தோட. நடுவர் அவர்களே, நீங்கள் முன்னுரையில் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ கடிதம் எழுதுறதே போயிடுச்சு, எல்லாம் மெசேஜ்லேயே கொடுக்குறான், மெசேஜில் எப்படி பிள்ளையார் சுழி போட முடியும்னு கேட்டீங்க. ஆமாம், பிள்ளையார் சுழிங்கிறது தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய மெசேஜே. ஓஹோ. இப்போ ஐயா பாருங்க, நடுவர் ஐயா பாருங்க எப்படி இருக்கிறார், ஞான பழம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். பழம் பழுத்ததுன்னா வீணா போகுதுன்னு அர்த்தம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ்வளோ தாடி வளராது எனக்கு. அவ்வளோ அறிவு தீட்சண்யத்தோடு உட்கார்ந்துக்கிறார். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்றால்
கோயிலும் மந்திரமும் தெய்வமும் வாழ்வின் மகிழ்ச்சியை உத்தரவாதப்படுத்தும் என்று சொன்னால் தாயும் தந்தையும் குழந்தைகளும் தான் முதற் காரணம். இல்லைன்னா டிஸ்பியூட்டு. மகிழ்ச்சி எப்பங்க வரும்? தேவைகளை நிறைவேற்றி வச்சாதான் மகிழ்ச்சி வரும். தேவைகளில் 3 தேவை இருக்குங்க. ஒன்று உடல் தேவை, மனத்தேவை, ஆன்ம தேவை. இந்த 3ஐயும் முதல்ல யார் நிறைவேற்றி வைப்பா? ஏன் நான் பிறந்த உடனே பார்த்தது எங்கள் அம்மா முகத்தை தானே, மாமியார் முகத்தையா பார்த்தேன்? உள்ள மணிகண்டம் பார்த்தாலும் பார்த்துருப்பார். தாய் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அனைத்தும் காரணம்னு மிகப்பெரியவர்கள், மகோன்னத புருஷர்கள் எல்லாம் சொல்லுங்க. விவேகானந்தர் சொல்றார், மகாத்மா காந்தி சொல்றார், பட்னத்தார் ஒரு துறவி, எதுக்கு அழக்கூடாது, எல்லாம் துறந்துட்டு போனவர். ஆனால் தாயார் காலமாயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் நினைச்சு நினைச்சு அழுகுறாருங்க. அந்த உறவுக்கு ஈடு இணை வேற எந்த உறவை சொல்ல முடியும்? நான் பரீட்சைக்கு படிக்கல, அவ கண்ணு முழிச்சிருந்து டீ போட்டு கொடுத்தாள். அந்த டீ தாயா என்னுடைய எம்ஏ பட்டம். என் தேவைகள் எல்லாம் உறவுக்காரன் நிறைவேற்றி வச்சிருவானாங்க, நண்பன் நிறைவேற்றி வச்சிருவான். அவன் தேவை பூரா ஒரு பீர் பாட்டில் இருக்கு. அதுக்கு ஒரு 2 பேர் நண்பர்கள்னு பேசுறது. நாடோடிகள் படம் பார்த்தீங்களா? காதலிக்கிறோம்னு சொல்லி சேர்த்து வச்சிருவாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போன உடனே நடுக்காட்டில் கொண்டு விட்டு அடிப்பானுங்க. பேசுறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள், உமா மகேஸ்வர். தேர் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆர் ஒன்லி ஃபியன்ஸ். புரியுதா? ஃப்ரெண்டில் ஸ்பெல்லிங் பாருங்க, FRIEND ஃப்ரெண்டு, FIEND ஃபியண்ட். ஃபியண்ட்னா பேய் பிசாசுன்னு அர்த்தம். அதான் பேசுகிற அந்த ஃபியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேர். என் உறவு எனக்கு என்னையா செய்யும்? என் தேவைகளை நிறைவேற்றி வைக்குமா? எனக்கு படிப்பு, எனக்கு ஃபீஸ் கட்டினது யார்? எங்கள் அப்பா தானே ஃபீஸ் கட்டினாரு, மச்சானா கட்டினாரு. என் தாய் மாமா வந்து என்கிட்ட சொல்கிறேன், ஏப்பா ராமச்சந்திரா, ஊராக சுற்றுறிய, கண்ட இடத்துலையும் ஹோட்டலில் சாப்பிட்றிய, அநேகமாக அல்சர் இருக்குமேங்கிறாரியா? அப்படி ஒன்றும் இல்லை மாமா, நான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் இல்லை மாமாண்ணே. நல்ல டாக்டராக பார்த்து செக்அப் பண்ணி இருக்குங்கிறாரியா? எனக்கு பிபி சுகர் வந்தால் தான் அவருக்கு மகிழ்ச்சிங்கிறாரு. இந்த உறவு எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமாங்க. பூரா பொறாமக்காரன், புறணிக்காரன், உறவுக்காரன் பூரா. என் மாமன், மச்சன், சித்தப்பன், பெரியப்பன், ஒரு பயல நடையேற்றப்படாதியா, ஒரு பயல நடையேற்றப்படாது. என் தாய் எனக்காக அவ துடித்த துடிப்பு, நான் பாடிய போது அந்த பாட்டை கேட்டு, பாடவே தெரியாது எனக்கு பாடவே தெரியாது. ஆனா நான் பாடின பாட்டை கேட்டு அவர் கேட்கவே முடியாது. இதுதான் உறவுக்காரங்கள். இப்ப வந்து ஐயா வந்து உறவுக்காரரா இருந்து பேசுறார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் பட்டிமன்ற உறவு மட்டும்தான். என் தகப்பன் வந்து ரொம்ப கொடுமைக்காரர்னு நான் முதல்ல நினைச்சேன். இந்த சோகத்திலேருந்து அந்த சோகத்துக்கு இழுத்து விட்டாருன்னா அங்கே போய் முட்டினா எந்திரிக்கிறவங்கள ஓடி வந்து ஒரு மிதி மிதிப்பார். நான் நினச்சேன், சண்டாள பாவி இப்படி அநியாயம் பண்ணுறாரையா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்டார் விஜய் ரசிக பெருமக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தகப்பன் கொடுமைக்காரன் என்று நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நினைத்தேன். ஆனால் அவர் பண்ணிய கொடுமைதான் என்னை இன்று வரைக்கும் ஒழுக்கம் உள்ளவனாக வைத்திருக்கிறது. ஒழுக்கம் மகிழ்ச்சியா இல்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மோபப்படும்னாரு. அதுக்கு தான் அடிச்சாரு. என் தகப்பன் என்ன மதுரையில் சித்திரை திருவிழாவை கூட்டிட்டு போனார்னா அப்படி தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு, அழகர் தெரியுறாரடா, அழகர் தெரியுறாரா அப்படி. எங்கள் அம்மா கேட்பா, ஏங்க அவனை ஏன் அவ்வளோ பெரிய பையில தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது எங்கள் அப்பா சொன்ன பதில் என் மகிழ்ச்சிக்கு அடிப்படை ஆதாரம். ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? என் உயரத்தையும் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், நான் பார்க்காததையெல்லாம் என் புள்ள பார்க்கணும்னு சொன்னார்யா எங்கள் அப்பா. உங்க பிள்ளைய அது மாதிரி தூக்கிட்டு அரங்கனை பார்த்தீங்களா? எப்போ? இப்போவா? அவன் கல்யாணம் அவனுக்கே புள்ள இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வினுடைய உச்சபட்ச மகிழ்ச்சிங்கிறதே குழந்தைதாயா. என் பையன், பையன் குதலை பேசுகிறான், சவுண்டு மட்டும் கொடுப்பான். நான் காலேஜுக்கு போகிற விடையில் என் மனைவி அவனை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு, அப்பா காலேஜுக்கு போகிறாரா, போயிட்டு வாங்கன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று. என்ன சொல்கிறான்னு தெரியுதா? காலேஜுக்கு போய் ஒழுங்காக பாடம் நடத்தணும்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன காலேஜில் போய் குட்டி கரணமாக போட்டுக்கிட்டு இருப்பேன்? அதில் ஒரு மகிழ்ச்சி ஐயா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஐயா. அது துபாயில் போய் கொதிக்கிற வெயிலில் 150 அடி சாரத்தில் நின்றுக்கிட்டு, வேணா கொதிக்கிற வெயிலில் நின்றுக்கிட்டு, இங்கே கிடைக்கிற சம்பளத்தை விட அங்கே அதிகம் கிடைக்குதுன்னு போய் என் தமிழ்நாட்டு தோழன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அவ்வளவு வெயில் வெப்பத்தில் கடந்து சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிற அந்த தோழன் வெள்ளிக்கிழமை ஒரு ஃபோன் போட்டு, ஏம்மா பிள்ளை எப்படி இருக்கு,
அப்படின்னு கேட்குற போது அந்த அம்மா அப்பா பேசுகிறாரா, அப்பாட்ட பேசுகிறா அப்படின்னு ஒன்று அந்த குழந்தை ஃபோனில் கொடுக்குற சப்தத்தை மட்டுமே கேட்டு அந்த வெப்பத்தில் குளிர்ந்து இருக்கிறான் ஐயா. 3 கேள்வி மட்டும் அந்த 4 பேருக்கு வைக்கிறேன், 2 கட்சிக்கு வைக்கிறேன். தீபாவளி, பொங்கல் நல்ல நாள், பெரிய நாள். மனைவி மக்கள் அப்பா அம்மாவோட கொண்டாடினா மகிழ்ச்சியாக இருக்குமா? அவங்க இல்லாமல் உறவுக்காரங்களும் நண்பர்களும் மட்டும் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா? இது என்னோட கேள்வி 1. உங்கள் தாய் தகப்பனை தயவு செய்து கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. ஏனென்றா அவங்க தான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படை. 2வது கேள்வி, ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு வீட்டில், உறவுக்காரங்க பூரா இருக்கிறாங்க, நண்பர்கள் பூரா இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, மகிழ்ச்சியாக இருக்குமா? எல்லாவற்றுக்கும் உச்சபட்சமாக ஒரு கேள்வி கேட்கிறேன். என் தாய் மாமனோ மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியப்பனோ என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கிறான், நண்பர்கள் என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறான், அந்த வலி அதிகமாக இருக்குமா? என் பிள்ளை என்கிட்ட பேசாமல் இருந்தால் அந்த வலி அதிகமாக இருக்குமா என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். குடும்பம்தான் பாலைவன சோலை, இன்றைக்கு அதுதான் ஓயசிஸ். வெளியில் அழுத்து சலித்து வீட்டுக்குள்ளே போனோம்னா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற மகிழ்ச்சி தான் உச்சபட்ச மகிழ்ச்சி. விநாயகர் சத்தியமாக சொல்லுகிறேன், முதற் காரணம் குடும்பம்தான். உறவினர்களும் நண்பர்களும் வேண்டுமானால் 2வது காரணம் 3வது காரணமாக வரலாம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடும்பமே என்று பேசியதை தொடர்ந்து உறவு என்ற தலைப்பிலே பேசுகிறார் விசாலாட்சி. உலக அளவிலேயே இன்றைக்கும் இந்தியா பெருமையாக பேசப்படுகிறது என்று சொன்னால், போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு எது காரணம்? குடும்ப அமைப்பு சிதையாமல் இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த குடும்ப அமைப்பு சிதையாமல் இருப்பதற்கே யார் காரணம்? நினைச்சு பாருங்க. அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அடுத்த நிகழ்ச்சிக்கு மணிகண்டன் அவருடைய குடும்பத்தோடு வருவார்னா, அவருடைய குடும்பத்தோடு வருவார்னா என்ன அர்த்தம்? வேற யாரோடையும் வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். கண்ணதாசன் ஒரு பாடல்ல ரொம்ப அருமையா பாடுவார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்னைக்குமே அமைதி கிடையாது. ஒன்று போயிட்டதும் இன்னொருத்தர் வரலாமா? அது நடுவரவர்களே, இயற்கையா வந்ததுன்னா தாராளமா வரலாம். என் மனைவி இறந்த பிறகு கணவன் மறுமணம் செய்து கொள்வதில்லையா, அங்க வரலாம், அது அனுமதி உண்டு. குழந்தை இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சின்னார். குழந்தை இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான். அந்த குழந்தைக்கு எது மகிழ்ச்சி? நினைச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு நல்ல பண்பை ஊட்டக்கூடியவர்கள், நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? உறவினர்களாக தான் இருப்பாங்க. அவ்வப்போது தான் வருவாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும். அந்த பாட்டி என்ன தெரியுமா செய்வா? குழந்தைய கையை நீட்ட சொல்லி, எங்க கையை காட்டு, சோறு பப்பு குழம்பு மோர் எல்லாம் சொல்லி, பப்பு கடை பப்பு கடை பப்பு கடை, அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் அத்தை கொஞ்சம் மாமாவுக்கு கொஞ்சம் பாட்டி கொஞ்சம் தாத்தாவுக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு, காக்காய்க்கு கழுவி கழுவி ஊத்து, குருவிக்கு குடஞ்சு குடஞ்சு ஊத்து, நண்டூறுது நண்டூறுது நரியூறுது கிச்சு கிச்சு கிச்சும்பா. அந்த கிச்சு கிச்சு மூட்டினோன்னா குழந்தை சிரிக்கும். அந்த குழந்தைக்கு அதில் மகிழ்ச்சி. அதில் பாட்டி என்ன சொல்லி கொடுக்கிறாள் தெரியுமா? உன்னிடத்தில் இருப்பதை நீ உனக்கு என்று வைத்துக் கொள்ளாதே, மற்றவர்களுக்கும் கொடுக்க பழகிக்கொள். நினைச்சு பாருங்க. இப்ப நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்னு சொல்றோமே, அதுல என்ன வேறுபாடு தெரியுமா? குடும்பம்னு சொன்னா அம்மா அப்பா குழந்தைகள் அவ்வளவுதான். நட்பு வட்டம் என்பது காலந்தோறும் மாறக்கூடியது. ஆனால் உறவுதான் என்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடியது, விரிந்து பட்டது. அதனாலதான் கவியரசர் கண்ணதாசன் அற்புதமா ஒரு பாட்டுல பாடுறார் பாருங்க. தங்க கடிகாரம் வைரமணியாரும் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். இதுக்கு ஈடு இணை எங்கங்க? அப்புறம் இன்னும் சொன்னாரு, எல்லா தேவைகளையும்
அம்மா அப்பா தான் நிறைவேற்றி வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அவங்க தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எங்கேயாவது மாமன் வர்றானா, மச்சன் வரான். ஏங்க எத்தனை வீடுகளில் நீங்கள் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், எங்கள் மாமா தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், அதனால தான் இன்னைக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் உண்டு. என்றைக்குமே உருவங்கள் நடமாடுவது என்பது அல்ல வாழ்க்கை, உள்ளங்கள் உறவாடுவது தான் உண்மையான வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடியது யார் என்று சொன்னால் உறவுகள் தான். இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா? பையன் கேட்பான், ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தாங்கப்பான்னு. அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ பார்த்து வீட்டுக்கு சித்தப்பாவோ பெரியப்பாவோ வர்றாங்க. உடனே பையன் வந்து சித்தப்பாட்ட சொல்கிறான், நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கள் அப்பா வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நீ வச்சிருக்கிறதே ஒத்த பிள்ளை, அதுக்கு வாங்கி கொடுக்காம நீ யாருக்கு வாங்கி கொடுக்க போற? இப்போ வாங்கி கொடுக்காம நீ எப்போ வாங்கி கொடுக்க போற? வாங்கி கொடுன்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்பா வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் எவ்வளவு மகிழ்ச்சி அந்த பிள்ளைக்கு இருக்கு. இறைவனை கூட வெறும் அம்மை அப்பனாக மட்டும் பார்த்து நிறுத்தவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று பாடினார்கள்னு பார்க்கிறோம். அப்ப இறைவனையே உறவாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உறவினர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இல்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் இன்றைக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள். இருக்கிற மகிழ்ச்சியை இன்னும் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையிலும் உறவினர்கள் தான் செயல்படுகிறார்கள். அதனால உறவினர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய எல்லை என்பது விரிந்துபட்டது. சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவே இல்லாதது என்று சொன்னார்களே, அந்த உறவு தான் என்றென்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியது. எந்த வகையில் பார்த்தாலும் சரி, குடும்பத்தினர் காரணம்தான் இல்லை என்று மறுக்கவில்லை. நண்பர்கள் அவ்வப்போது வருவார்கள், மகிழ்ச்சியை தருவார்கள், அது நிரந்தரமான மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. ஆனால் உறவினர்கள் தான் என்றென்றைக்கும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அத்தனை நிலைகளிலும் செயல்பட்டு ஒவ்வொரு படிநிலையிலும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள் என்பதனாலே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அல்லது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு இல்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் இருக்கிற மகிழ்ச்சியை பெருக்குவதற்கும் உறவினர்கள் தான் துணை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்புக்குரிய உமா மகேஸ்வரி கோவை, அவங்க அம்மாவே பெரிய பேச்சாளர், எங்கள் செட்டு. அவங்க இப்போது நண்பர்களே என்ற அணியை துவங்கி வைக்கிறார்கள். வாங்க. ஆடையில் காவி, தாடியில் வெண்மை, மேல் துண்டில் பச்சை என பட்டொளி வீசி பறக்கிற இந்திய தேசத்தின் கொடிமரத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிற நடுவருக்கு என் வணக்கம். நான் ஒரு கொடிமரங்கிறீங்களா? இந்த மேடையில் பேசுபவர்கள் உங்கள் குடும்பத்தினர் அல்ல. இந்த மேடையில் பேசுபவர்கள் உங்கள் உறவுக்காரர்கள் அல்ல. ஆனாலும் தமிழால் ஒன்றிணைந்த தோழர்கள் நாம் அனைவரும் என்று உணர்ந்து இங்கே வருகை தந்திருக்கிற உங்களுக்கு என் வணக்கம். குடும்பம் என்னென்ன குளறுபடிகளை செய்கிறது என்று என்னுடைய அன்பு சகோதரர் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒன்றுமில்லாதது என்று சொன்னார். அவர் அளவுக்கு எனக்கு ஆங்கில புலமை இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட் என்கின்ற அந்த வார்த்தைக்குள் எண்ட் என்று முடிகிறது. ஏன் தெரியுமா? எண்டு வரைக்கும் கூடவே வருபவன் ஃப்ரெண்ட் என்பதால் அது முடிகிறது. தொப்புள் கொடி உறவால் சம்பந்தப்பட்டிருப்பது குடும்பம், இரத்த வழி உறவால் சம்பந்தப்பட்டிருப்பது உறவுகள். ஆனால் முழுக்க முழுக்க அன்பின் வழியாக சம்பந்தப்பட்டிருப்பது நட்பு மட்டும்தான். ஆனால் எங்கள் அக்கா விசாலாட்சி என்னமா பாடுறாங்க, எனக்கு கூட அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துன கூட்டத்தை கலைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பாடாமல் நிறுத்திக்கிறேன். அக்கா சொல்கிறாங்க, 7 ஜென்மந்தான் மாமாவே நீ வேணும்னு பாடுறாங்களாம். ஏன் பாடுறாங்க? அடுத்த ஜென்மத்தில் வர்றது எப்படி இருக்கும்னு தெரியாது. இது எப்போ கடிக்கும், எப்போ குறைக்கும், எப்போ கொலையும் எல்லாமே தெரியும். தெரியாத தேவ தூதனை விட தெரிஞ்ச பிசாசே மேலுங்கிறனால தான் 7 ஜென்மத்துக்கு நீ வந்துருங்கிறாங்க. ஒரு நண்பன் வந்துட்டா வீட்டுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி, என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேளிக்கை சிரிப்பு. உறவுக்காரங்க ஒருத்தங்க வந்துட்டு போனா வர்ற வரைக்கும் வீடு நல்லா இருக்கும், போயிட்டாங்கன்னா வீடு 2ஆ போயிருது இல்ல. ஒரு அம்மா 10 வருஷமா குழந்தை பேர் இல்லை, அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. உறவுக்காரங்க வராங்க, ஒரு காஞ்சு போன ஆரஞ்சு பழத்தை தூக்கிட்டு வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு கடைசியில போற போது சொல்றாங்க, அப்படியே அவங்க கொழுந்த மாதிரியே இருக்கு குழந்தை.
கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாங்களே உறவுகள். நண்பன் என்றைக்காவது அப்படி செய்வானா? நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா. குடும்பம் என்பது ஜாதியை சொல்லுகிறது, மதத்தை சொல்லிக் கொடுக்கிறது, இனத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நட்பு மட்டும்தான் ஜாதி இல்லாமல், மதம் இல்லாமல், மொழி இல்லாமல், இனம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்த்துகிறது. அக்கா சொல்றாங்க உறவுக்காரங்க வந்தா அப்படி இருக்குமா, சந்தோஷமா இருக்குமாமா. கல்யாணத்துக்கு கூப்பிடுற போதே வருந்தி வருந்தி கூப்பிடணும். 4 தடவை கூப்பிட்டு அப்பவும் அவங்களுக்கு நிம்மதி ஆகாது. நீ சரியா கூப்பிடலையே, எதிர்த்த வீட்டில் இருக்க பெரியப்பாவை நல்லா 4 தடவை கூப்பிட்டியே, என்ன 2 தடவை தானே கூப்பிட்டேன், அதுலேயும் ஒரு தடவை முனகிட்டு பேசினியே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 100 ரூபாய்க்கு மொய்ய வச்சுட்டு 101 ரூபாய்க்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நண்பன் அழைக்காமலே தன் நண்பன் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வான்ல. நண்பனோட தங்கச்சி கல்யாணம் தான், இவன் வீட்டு கல்யாணம் மாதிரி வந்து அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கடைசி பந்தியில உட்கார்ந்து தண்ணீர் ஊத்துன சாம்பார், அடிமண்டா கிடக்கிற ரசம், நஞ்சு போன அப்பளம், அப்படியே தூக்கி போட்ட ஒரு ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டுட்டே டே சாப்பாடு சூப்பர்டா, உன் மனசு போலவே நல்லா இருக்குடான்னு சொல்ற மனசு நண்பனை தவிர வேற யாருக்குங்க வரும்? வேற யாருக்கு வரும்? நான் இன்னைக்கு விஜய் டிவில பேசினேன், நான் நல்லா பேசுறேன்னு எல்லாரும் சொன்னா என் உறவுக்காரர்கள் கூட பொறாமை கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு இதயம் மட்டும் எங்கிருந்தாலும் என்னை பூத்தூவி வாழ்த்தும் என்றால் அது நட்பு தானங்க, அது நட்பு தானே. குடும்ப உறவுகள் கூட தோழமை கொண்டால் தான் அந்த குடும்ப உறவுகள் பலப்பட முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உடம்போடு உயிரிடை என்ன மற்றந்த மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொல்லுகிறார். கணவனும் மனைவியும் நட்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்கின்ற வாசகம் இந்த நாட்டில் இருக்கு இல்லைங்க. நீங்க அப்படி நடத்துறதே இல்லை. உங்க அப்பா அடிச்சாராமா, அதனால நீங்க எல்லாரையும் வந்து இங்க பேசி பேசி அடிக்கிறீங்க. அடித்து திருத்துவார் அப்பா, ஆனால் அன்பால் திருத்துபவன் நண்பன் மட்டும்தாங்க, நண்பன் மட்டும்தானே. நீங்க நினைச்சு பாருங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத பல நண்பர்களுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்து உதவிய நண்பர்கள் இந்த கூட்டத்தில் இருக்காங்க இல்லைங்க, இருக்காங்கல்ல. நீங்க பெற்றோர்களை பார்த்தே கேட்குறேங்க, வெளிநாட்டுக்கு உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க அனுப்புறீங்க, அங்க இருக்கிற உங்க உறவுக்காரங்களை நம்பி அனுப்புறீங்க. அவன் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து உங்களை திரும்பி பார்க்கறது இல்லை. போன்ல பேசினா ராங் நம்பர்னு கட் பண்ணிடுறாரு. யாரை நம்பி நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீர்கள்? அங்கே இருக்கிற உங்கள் பையனுடைய தோழனோ உங்கள் பெண்ணினுடைய தோழியோ அங்கே இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள் என்கின்ற நம்பிக்கையில தானே அனுப்புறீங்க. நீங்க சும்மா கண்டதை பேசுறால. எங்க அக்கா பாட்டு, தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து விலை பேசுவார், பொருள் தந்து விலை பேசுவார். அருமையான பாட்டு. ஏன்? பொருள் தந்து விலை பேசினால்தான் உறவுகள் வரும். எதுவும் தராமல் வரக்கூடியது நட்பு தானங்க. ஏன் முதுமை காலத்துல உறவுகள் தூக்கி எறிஞ்சிரும், நம்மளை பார்க்காது. மக யாரும் பார்க்க மாட்டாங்க. யாருடைய குரல் தெரியுமா அப்ப நமக்கு ஆறுதலா இருக்கும், அமுதமா இருக்கும். எங்கேயோ இருந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு போன் எடுத்துட்டு எப்படிடா இருக்கேன்னு உரிமையோட கேட்பார் பாருங்கள். அந்த ஒற்றை சொல் போதுங்க, வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் எனக்கு கொண்டு வருகிறது அல்லவா. அல்ல ஐயா சொல்றாரு, உலகத்தின் மிகப்பெரிய மெசேஜ் பிள்ளையார் சுழி. அந்த பிள்ளையார் சுழிதான் குடும்பம். நான் கேட்கிறேன், அந்த பிள்ளையார் சுழியை போடுறதுக்கு ஒரு தாள் வேணும் இல்ல, அந்த தாள் தான் நட்பு என்பதை தயவு செஞ்சு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்ணன், மகாபாரதத்து கண்ணன், அந்த கண்ணனை வந்து எல்லாரும் நேசிச்சாங்க, உலகமே நேசிச்சது கண்ணனை. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த தங்க தொட்டில்ல அவனை வச்சு ஆட்டணும்னு பெரியாழ்வார் பாடுறாரு. எல்லாரும் அவனை நேசிக்கிறாங்க. ஆனால் கண்ணன் நேசித்த ஒரே நபர்தான் உண்டு, அது ஏழை குசேலனான கண்ணனுடைய நண்பனைத்தான் கண்ணன் நேசித்தான். அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி சுமப்பது போல எங்கள் நண்பர்கள் எங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி, மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, நிறைய நண்பர்களால் தான் நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய மேடைகள்ல நீங்க சொல்லி இருக்கீங்க. அந்த தகவலை மட்டும் மீண்டும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்து இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வக்கீல் சுமதி குடும்பத்தை பற்றி பேச வருகிறார். வாங்க. ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். இங்கே வள்ளுவரை பற்றி பேசினார்கள். வள்ளுவர்
கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். தீ நட்புன்னு எழுதியிருக்கார். கூடா குடும்பம்னு எதனா ஒன்று எழுதியிருக்காரான்னு எனக்கு தயவு செய்து அந்த அணியினர் வந்தால் சொல்லணும் முதல்ல. அப்புறம் இந்த நண்பர்களை பற்றி உமா மகேஸ்வரி இந்த கபடி ஆடும்போது பார்த்தீங்கன்னாக்க சில பேர் கிளம்பிச்சே ஃபுல் ஸ்பீடில் கிளம்புவான். சல் கபடி கபடி கபடின்னு ஆரம்பிப்பான். அந்த குந்தத்தை தாண்டதுக்குள்ளே தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அதாவது நண்பர்கள் தான் வாழ வைக்கிறாங்களா. அதுக்கு அவங்க சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை உங்கள் சொந்தக்காரர்களை நம்பி அனுப்புகிறீர்கள். அவனுடைய நண்பன் இருக்கிறான் என்று அனுப்புகிறார்களாம், இல்லை மகளுடைய தோழி இருக்கிறார்கள் நம்பி அனுப்புகிறாங்களா. அப்படித்தாங்க அனுப்பிச்சோம். திருப்பியே வரல பையன், செட்டில் ஆயிட்டான் அங்கே. கடைசி வரைக்கும் என் மகனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்னா, என் நண்பன் அங்கே இருக்கான், நான் அங்கே போகிறேன், நானும் மேலே சம்பாதிக்கிறேன், நண்பனை பார்த்து அவனை விட பெரிய கார் வாங்குறேன், அவனை விட பெரிய வசதி வாங்குறேன்னு நண்பர்களை பார்த்து போட்டியிலே அவர்கள் வாழ்க்கை போனதை தவிர பெற்றோர்களை பார்த்து அன்பிலே அவர்கள் வாழ்க்கை வசப்படவில்லை என்பதுதானே இன்றைய வேதனை. ஒரு நண்பன் ஒரு சிகரெட் வாங்கினான்னா 5 பேர் பிடிச்சி ஒரு கேன்சரை 5 பேர் ஷேர் பண்ணிக்கிறான். தானே உங்க நண்பன்? எங்க எனக்கு சொல்லுங்க, ஒரு அம்மா ஒரு தம்மு வாங்கி பையனோட சேர்ந்து அடிச்சாங்கன்னு என்னங்க பேசுறீங்க நீங்க? நதிக்கரை ஓரத்திலே பிறந்தது நாகரிகம் என்று சொல்வார்கள். ஆனால் தன்னுடைய தாயாருடைய முதிர்ந்த காலத்திலே அவங்களால ஒரு நதிக்கு போய் அன்றாட குளிச்சுட்டு வர முடியலன்றதுக்காக அந்த நதியின் போக்கையே மாற்றி காட்டிய ஆதிசங்கரர் பிறந்த ஊரிலே மாற்று கருத்தை தயவு செய்து சொல்லாதீர்கள். இங்கேருந்து அக்கா வந்தாங்க, விசாலாட்சி அக்கா. ஆஹா தொட்டில் குழந்தைகள். ஆமாங்க, தொட்டிலில் குழந்தைய அனாதையா போட்டுட்டு போறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா? அம்மா அப்பா சொன்ன மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழாத்தால உன் பிள்ளைன்னே சொல்லிக்க முடியாத நிலைமை வந்தது இல்ல. உன் பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையை கேட்காமல் உன் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் நல்லவன் இவன் நல்லவன் நம்பி மோசம் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாய் அல்லவா? நீ மட்டும் அவமானப்படல, ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே நாசப்படுத்தியது எதுன்னு கேட்டா உறவுன்னு நினைச்சி நட்புன்னு நினைச்சி நீ கொண்ட உறவினால் வந்த பிரச்சனை தானே இது. ஆனா நீ பெற்றோர்கள் பேச்சை கேட்டிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது உனக்கு. நாம சாகர வரைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம், எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே எங்க அப்பா ஓடி போய் நான் கட்டி பிடிச்சி, எங்க அப்பா ஒரு பனியன்ல ஒரு வேர்வை வாசனை வரும் பாருங்க, இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. உலகத்தினுடைய பெஸ்ட் கர்ச்சீஃபை உன் ஃப்ரெண்டு உனக்கு நட்புல தரலாம். ஆனா இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப சுகமான விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பிட்டுட்டு எங்க அம்மா கத்த அவ புடவை முந்தானையில என் கையையும் வாயையும் தொடச்சிட்டு ஓடச்சு எங்க அம்மா புடவை முந்தானையில ஒரு வாசனை வருமே, அந்த வாசனை உங்களால் ஒரு நட்பிலே கொண்டு வர முடியுமா? தயவுசெய்து சொல்லுங்க. நான் தவழ்ந்த பொழுது என் கூட தவழ்ந்து விளையாடினாள் என் தாய். நான் தத்தி நடந்த பொழுது நன்றாக நடக்க முடிந்தாலும் எனக்கு இணையாக தத்தி நடந்து விளையாடினாள் என் தாய். நான் ஓடியாடி விளையாடிய பொழுது அவளும் ஓடியாடி என்னோடு விளையாடினாள் என் தாய். நான் உயர பறக்கும் வரைக்கும் அவளும் கூடவே ஓடி வந்தவள். நான் உயர்ந்து விட்ட பின்னால் உயரத்திலேயே போய் விடுகிறாளே, அவள் தான் தாய். முந்தானை முடிச்சுதான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், முந்தானை வாசத்தையே சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார், உங்கள் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். அப்பாவுக்கு கார்த்தால அம்மா காஃபி கொடுப்பாங்க சார். இந்த காஃபி கொடுக்கும்போது நம்ம குழந்தை வீட்டில் எந்த குழந்தை இருக்கோ அது அப்பா பக்கத்தில் போய் நிற்கும். அப்பா காஃபியை குடிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஆங்கில பேராசிரியர் இருக்கார், அவருக்கு நல்லா தெரியும், டென்னிசன் எழுதுவான், ஐ cannot rest from travel, I will drink life to the lees என்று சொல்லுவான். வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரை உறிந்து குடிப்பேன்னுவான். லீஸ் என்ற வார்த்தைக்கு அது பொருள். இந்த காஃபியில் நீங்கள் எல்லாரும் காஃபி குடிப்பீங்க சார், ஃபுல் டம்ளர் தான் குடிக்கிறீங்களா? கடைசி சொட்டு இன்னும் உறிஞ்சு குடிச்சா தானே சார் உங்களுக்கு திருப்தி வருது. உண்மையா இல்லையா? அது எல்லாரும் செய்கிறோம்ல, எவனாச்சும் செய்யாமல் இருக்கோமா? ஆனால் அந்த கடைசி சொட்டு சுகம் சார். ஆனால் அந்த அப்பா பக்கத்தில் ஒரு குழந்தை நிற்கும் போது அந்த கொஞ்சம் காப்பி அப்பா தருவார். அப்படின்னா என்ன? அந்த கடைசி சொட்டை உறிஞ்சாம அந்த சுகமான பகுதியை குழந்தைக்கு விட்டு தருவார். அப்பா மறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், உருண்டு பிறண்டு அழுவோம் நம்ம. அம்மா வேற ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து அதே டம்ளர்ல போட்டு கொடுத்தா இதுவும் அப்பா குடிச்ச காப்பி தாமான்னு அப்பா கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுப்பாரு. குடிச்சிட்டு நாம தான் அந்த கடைசி சொட்டை குடிச்சோன்ற திருப்தியில நம்ம நிற்போம். ஐயா, வாழ்க்கையில கொஞ்சம் காப்பியை மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய அற்புத பகுதிகளை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் நமக்காக விட்டு கொடுத்து விட்டு முக்கால் வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய திருப்தியான பகுதிகளை பிள்ளைகளுக்கு விட்டு தருபவர்கள் தான் பெற்றோர்கள். இதை மறந்துடாதீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு நீங்க எல்லாம் தியேட்டருக்கு போவீங்க, சாதாரண குடும்பத்திலேருந்து தான் வரும். தியேட்டருக்கு கூட்டு போகிறதே பெரிய விஷயம். நம்மள அங்கே போய் ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் வாங்கி தரது நடக்காத காரியம். இருந்தாலும் நம்ம அங்கே போன உடனே இன்ட்ரால் விட்டோன்னா பாப்கார்ன் விற்போம் சார்.
நமக்கு அந்த பாப்கார்னை பார்த்த உடனே ஏக்கமாக இருக்கும், இது நம்ம கிடைக்காதான்னு பிளாஸ்டிக் கவரில் முன்னாடிலாம் சீல் பண்ணி வச்சுருப்போம். முடியாது அவங்களால. இருந்தாலும் இல்லை, நான் அந்த எல்லா குழந்தைங்களும் சாப்பிடும்போது நம்ம குழந்தைக்கு அந்த பாப்கார்ன் இல்லையன்ற அந்த கவலையில் நாளைக்கு நான் 2 பஸ் ஸ்டாண்டில் நடந்து போனாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு பாப்கார்னை வாங்கி கொடுத்துடலான்னு அப்பா போய் அந்த பாப்கார்னை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து மனைவிட்ட கொடுப்பார், அம்மா கிட்ட. பையன் கேட்பான், என்கிட்ட குடும்பம். அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா தம்பி, நான் பிரித்து கொடுக்குறேன், நீ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடு. அம்மா கையில் வச்சுனோம், நானே தான் பிரிப்பேன்ம்மா. பாப்கார்ன் பிரிக்கிறது ஒரு கலைங்க. எவ்வளோ கரெக்டாக பிரிக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக தான் பிரிக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு பட்டுன்னு பிரிச்சிங்கன்னா பொட்டுன்னு விழுந்துடும் கீழே. ஆனால் அந்த பையன் கேட்க மாட்டான், நானே தான் பிரிப்பேன்பா. அதனால் அது ரசாபாசம் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, பாப்கார்ன் பொட்டலத்தை கொடுப்பாங்க. அந்த பையன் பாப்கார்ன் பொட்டலத்தை பட்டுன்னு பிரித்த உடனே பொத்துன்னு கீழே கொட்டிடுங்க. பரிதாபமாக அந்த அப்பா அம்மாவை பார்ப்பான், கீழே கொட்டினதை வார முடியாது, இன்னொரு பொட்டலம் வாங்கவும் முடியாது, பையனை திட்டவும் முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு பாப்கார்ன் பொட்டலம், அதை அப்பா அம்மாவிடம் கொடுத்து பிரியுங்கள். நீங்களே பிரிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் கொட்டிவிடும், அள்ள முடியாது, மற்றொன்றை வாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சம்பளம் கட்டிடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எப்போ சம்பளம் கட்டுவாங்க? நீ சட்டை போட்டு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது உன் ஃப்ரெண்டு அவங்க அப்பா வசதியாக இருந்தால் அந்த துட்டை எடுத்து உனக்கு சம்பளம் கட்டுவான். அது வரைக்கும் அவனை காப்பாற்றினது அவன் அப்பந்தான். ஒரு ஃப்ரெண்டுக்கு சம்பளம் கட்டுறதுக்கு தகுதி வர்றதுக்கு உனக்கு தகுதியை கொடுத்ததே உன்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான்றதை நீயே மறந்துட்டு. கடைகால் நோண்டுவாங்க. கடைகால் நோண்டும் போதே ஒரு வாட்ச்மேனை போடுவாங்க. ஏன்னா கல் வந்து இறங்கும், ஜல்லி வந்து இறங்கும், மண் வந்து இறங்கும். ஒரு கிணறு தோண்டுவாங்க. அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு குழந்தை, ஒரு நாய் வச்சுருப்பாங்க எப்பயும் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதை வந்து ரொம்ப பாசமாக வளர்ப்பான் சார் அவன். அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு சித்தாள் வேலை பார்ப்பாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சித்தாள் வேலையை பார்த்துட்டு உடம்பு முழுக்க சிமிட்டாக இருக்கும். இந்த அம்மா காலையில் என்ன பண்ணணும்னா அவரை வேலைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு 3 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு முறவாசல் செஞ்சுட்டு வரும். திருப்பி வரும்போது வீட்டுக்கு காலையில் வேலையை செஞ்சுட்டு வரும்போது ஒரு வீட்டில் கொடுக்குற சாப்பாடு அழகாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து மத்தியான சாப்பாடு அந்த கணவனுக்கு கொடுத்துட்டு பட்னியாக இருக்கும். சாயங்காலம் மறுபடியும் ஒரு வேலைக்கு போகும். போயிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வரும்போது, அம்மா எதனா இருந்தால் கூட காய்கறி அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு கத்திரிக்காய், ஒரு வீட்டில் கொஞ்சம் ஒரு புளி, ஒரு வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு அவன் வேலையை முடிச்சுட்டு வரும்போது இன்னும் சவுறு கட்டப்படாத ஒரு கிணறு, அதில் அந்த தண்ணியை சேர்ந்து அவன் குளிப்பான் சார். அவன் குளித்து முடித்த உடனே அவன் போட்டுக்கிறதுக்கு நம்ம மாதிரி இஸ்திரி போடுறதுக்குலாம் அவங்களுக்கு வசதி கிடையாது. ஜல்லி மேலே காஞ்ச அந்த காக்கி அரை ட்ராயர் எடுத்து கொடுக்கும். சௌக்கியமாக அதை போட்டுக்கிட்டு ஒரு டவலை சுருட்டி கழுத்தில் போட்டுட்டு அவன் ஜல்லி மேலே போய் அப்படி ஸ்டைலாக உட்காருவான். உலகத்தோட ராஜா சார் அவன். ஏன்னா ஒய்ஃப் அடுத்தது என்ன செய்யும்னா 6 மணிக்கு வீட்டில் அழகாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரயில்வே ட்ராக் ஓரம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 மணிக்கு போனீங்கன்னா ஒரு சமையல் வாசனை வரும் சார். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த வாசனை நீங்கள் அனுபவிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக ஒரு வாசனை இருக்கும். ஒன்றும் இருக்காது, ஒரு சாதம் கொதிக்கும், ஒரு காரக்குழம்பு வாசனை வரும், மனசெல்லாம் கேட்காது, படுபாவி நமக்கு கொடுக்க மாட்டான்னு இந்த மாதிரி சாப்பாடுன்னு இருக்கும். அந்த அம்மா ஒரு நொக்கு பெத்த ஒரு அலுமினியம் தட்டில் அந்த சாப்பாட்டையும் அந்த காரக்குழம்பையும் போட்டு அந்த ஜல்லி மேலே உட்காந்துருக்காருல சிம்மாசனத்தில் அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த குழந்தை போட்டுக்கிறதுக்கு சட்டை கூட சரியாக இருக்கா சார். அந்த பிள்ளைய கூப்பிடுவான், இந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு வாய் கொடுப்பான். நாய் வந்து மூஞ்ச பார்க்கும், அதுக்கும் ஒரு வாய் போடுவான். ஏன் தெரியுமா? நாய் வேற குழந்தை வேற கிடையாது அவனுக்கு. நாய் வேற குழந்தை வேற கிடையாது அவனுக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம், ஏப்பா நீ சாப்பிட்டியாம்மா? எல்லாம் ஆச்சின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதவை போடும். அந்த குடிசையோட கதவை மூடிட்டு நம்ம சோடா ஓப்பனர் இருக்குல்ல சார், அந்த ஓப்பனரை தாப்பாளுக்கு பதிலாக போடும். அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு அப்படி அந்த பக்கத்தில் மண்ணில் வந்து உட்காரும். அப்போ ஒரு சின்ன வத்திப்பொட்டி இல்லை சார், அந்த சின்ன வத்திப்பொட்டி மேலே அந்த பீடி அப்படி ஒரு டப்புன்னு ரெடி ஆகிடுச்சிட்டு இப்படி இழுப்பான் பார் சார். அதை சத்தியமாக சொல்லுங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ தருவார்கள்னு நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சார். நான் மேடையை விட்டு இறங்குறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருணாக்குடி கட்டிக்கிறோமே, அதில் நாய் போட்டு ஒரு சின்ன காசு இருக்கும். அந்த காசுக்கு என்ன பேர் தெரியுமா? தம்பி தோழன்னு பேர். தம்பிக்கு தோழனாக வர்றது அந்த நாய். எப்படி நம்முடைய முன்னோர்கள் விலங்குகளை கூட ரசித்திருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். அடுத்தது
உறவினர்களே என்ற அணியிலே மணிகண்டன் பேச வருகிறார். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்டு ஸ்கூட்டரில் போனார். எய்த்தாப்பில் வந்தவன் தெரியாமல் மோதிட்டான். அதுக்கு அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா, உனக்கு கண்ணு காலில் இருக்கா, அவ்வளவும் திட்டிட்டு கடைசியாக சொன்னார், மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேன். அதுக்கு அந்த ஆள் நம்மளை வெட்டி சாச்சிருக்கலாம். அவர் சொன்னதுக்கும் சுமதி மேடம் பேசினதுக்கும் பெரிய வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை. இந்தம்மா வீடியோ பற்ற வச்சே காமிச்சிருக்கலாமா செட்டில். அது அது எதுக்கு சும்மா? ஆனால் எங்களை விட நீங்கள் நல்லா இழுக்கிறீங்கம்மா, நல்லா இழுக்கிறீங்க, பிரமாதமாக. ஆனால் பீடி இழுக்கிறவங்க கூட அப்படி இழுக்க முடியாது. அப்படி இப்படி தட்டி ஒரு பல நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்கம்மா நீங்கள். அந்தம்மா வந்து இந்த வடிவேலுக்கு ஒரு படத்தில் கொட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 50 பேர் எப்படி கொட்டினாங்கன்னு புடைச்சு போயிடும். அதுக்கும் அந்த அம்மா பேசினதுக்கும் அதிக வித்தியாசம் தெரியல. அந்த அம்மாவை க்ளோஸ்அப்பில் பார்த்தா 3 ஜென்மத்தில் மாமியாராக பிறந்து 300 மருமகளை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அம்மா அப்பாவை பற்றி அம்மா அப்பாவை பற்றி எந்த உலகத்தில் அம்மா அப்பான்னு பெருமை பேசினா அது நம்ம நாடு தானேயா, அதுக்கு என்னையா பெருமை பேசுறது? நட்பை பற்றி நீங்கள் கட்சிப்பில் தொடங்கி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கேள்வி தானே? இது இந்திய விமானம் கையில் இருக்கிறதா? ஆமாம். இது சீன விமானம். இது ரெண்டும் ஒரே சமயத்தில் புறப்படுது. சரி. இது மேலே போச்சு, 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 கடைசியாக இது நின்றுச்சு, அதுக்கு மேலே இது நின்றுச்சு. இப்போ எந்த விமானம் மேலே நிற்குது? மேலே இருக்கிற விமானம் மேலே இருக்கிறது. நீங்களும் உடனே கை தட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்சு 77 வயசு ஐயாவுக்கு 55 வருஷமாக தமிழ்நாட்டில் இலக்கியம் பேசுகிறவருக்கு ஒரு பேனாவையும் பேப்பரையும் விமானம்னு சொன்ன முதல் ஆள் இவர் தான். ஏன்னா அந்த மாதிரி அந்தம்மா குழப்பிட்டு போயிருக்கு. என்ன தலைப்பு கொடுத்தாங்க? குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி இருக்கு சார். இந்த பேப்பர் ஒரு மண்ணா பேப்பர், அதை கிழிச்சு தூக்கி போ. அந்தம்மா பேசினதுக்கப்புறம் பேப்பரில் எவன் குடிச்சு எவன் பேச முடியும்? நல்ல வேலைமா அடுத்த தடவை பாட்டிலோடு வந்துடுவோமா நீ மேடைக்கு வருவா. ஆனால் அதையும் நாங்கள் வெக்கம் இல்லாமல் ஆன்னு தான் கேட்போம். நீங்கள் பண்ணீங்க, எது பண்ணாலும் தப்பு இல்லைம்மா, பண்ணுங்க, இருங்க, என்ன விஷயம்லாம் அடிக்காதீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அப்படி பிபி ஏறி இருக்கு எனக்கு. நாங்கள் என்னமோ இவங்க பாகிஸ்தான்காரங்க மாதிரியும் அவங்க என்னமோ சீனாக்காரங்க மாதிரியும் 2 பேரும் சேர்த்துடே நாங்கள் இந்தியாடா. நாங்கள் புரிஞ்சால் நல்லா கை தட்டுங்க, புரியலன்னா யோசிச்சு தட்டுங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம்னா குடும்ப உறுப்பினர்களே, அம்மா அப்பா, அது ரைட்டு. நட்பு அதுவும் சரி. அதை மேலே தாண்டி இருக்கிறது உறவுங்கிறது எங்களுடைய வாதம். நான் இப்படி யோசிக்கிறேங்க. கொண்டாட்டத்தில் தொடங்கி தீய பழக்கம் என்கின்ற திண்டாட்டத்தில் கொண்டு போய் விடுவது நட்பு தந்த கொடை. தொடங்கும் போது முதல் கிளாஸ் அப்படி மோதும் போது நல்லா இருக்கும், 2 நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 15 வருஷம் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நம்முடைய காசு போனதுக்கப்புறம் நட்பு தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போகிறானே, அந்த நட்பை பற்றி பேச முடியுமா நம்ம? அதான் கூடா நட்பு தீ நட்புன்னா. முதல்ல பிடிக்கும்போது நானும் வைக்கிறேம்மா, கொஞ்சம் இழு, கொஞ்சமாக இழு. அவங்க அளவுக்கு எனக்கு இழுக்க தெரியல, நான் கொஞ்சம் அப்ரெண்டிஸில் இருக்கேன். இன்னமும் பேசப்படாது, அதை பற்றி பேசப்படாது, வீடி ஒரு பயம் குடிக்கப்படாது. அதுதான் நம்ம இழுக்க இழுக்க இன்பம் விடுமாப்பில் மூக்கில் விடும்பாங்க. அப்புறம் அவருக்கு கேன்சர் வந்தோன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கேன்சர் வந்தவனுக்கு ரத்தம் கொடுக்கணும்னா எங்கேயோ இருக்க தாய்மாமா வந்து கொடுப்பா சார். எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது. இதை விட ரொம்ப டாப்பான ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய விதவிதமான கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, எல்லா புண்ணாக்கும் இருக்குது சார். என் பிள்ளைக்கு தாய்மாம உறவும் தாத்தா உறவும் பாட்டி உறவும் சித்தப்பா உறவும் சித்தி உறவும் பெரியப்பா உறவும் இல்லைன்னா அதுக்கு பேர் அது குடும்பமா சார்? அதுக்கும் மயான பூமிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். அற்புதமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. தீபாவளின்னா அம்மா அப்பா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இருக்கணும், இதுக்கு பதிலாக வெறும் நட்பும் உறவுமா இருந்தால் அது நல்லா இருக்குமான்னு கேட்டீங்களே. நான் இப்போ ஒரு திருப்பி கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் பொண்ணுக்கோ கல்யாணம்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் உங்கள் பையன் உங்கள் ஒய்ஃபு அந்த பொண்ணோட அம்மா அப்பா 4 பேர் இருந்து கல்யாணம் நடத்தினா இந்த ஊர் கொண்டாடுமான்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அந்த புள்ள பிறந்ததுக்கப்புறம் தாய் மாமா வந்து காது குத்தினாதான் சார் அதுக்கு பேர் குத்து மடியில் வச்சு. என் பொண்ணுக்கு வயசுக்கு வந்துட்டா ஏன் அவளுடைய தாய் மாமா வந்து குச்சி கட்டினாதான் சார் அதுக்கு தமிழ்நாடுன்னே பேர். சார் தாத்தாவுக்கு விழுந்து கும்பிட்டு உடம்பு முடியலன்னு ஒரு மஞ்ச கயிற்றுல காசை முடிஞ்சுட்டே தைரியமாக நீ ஆஸ்பத்திரிக்கு போடா மீண்டு வருவேன்னு சொல்கிறா பாருங்க. அதுதான் சார் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. மாமாவுக்கு தெரியாமல் அந்த முடிச்ச பணத்தை எடுத்து கொடுத்து கள்ள உருண்டை வாங்கி தருவா பாரு அத்தை. அந்த உருண்டைக்கு இணையான ஒரு உருண்டை உலகத்திலேயே கண்டுபிடிக்கல சார். என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? இவர் சொன்னாரே எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாருன்னு. நானும் இந்த மேடையில் சொல்கிறேன், என்னையோட எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். நான் பிறந்தோன்னு எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சார். நான் பிறந்ததுனால இறக்கலை, நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஓ அப்படி ஒரு கொலகார பாவியாவேன். என்னைய கருவில் எங்கள் அம்மா சுமந்தான்னா இன்னி வரைக்கும் என்னைய தோளில் சுமந்தது என்னுடைய தாய் மாமாக்கள் சார். இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஏன் சார் நீங்கள் தான் வந்தீங்களே எனக்கு பேர் வச்சு வந்தீங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்க்குறேன் உண்மையே பேசாத பேராசிரியர். அப்படி தெரிஞ்சு நீங்க சொல்லலாமா? அவர் பாருங்க அழுகிறாரு. அவரை அவங்க பெரியப்பா வளர்த்தாரு, அவ்வளவுதானே வித்தியாசம். நட்புன்னு பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் நாக்குன்னு உண்மை இருந்தா வருவாயா அப்படி பேச்சு? சார் நான் இப்படி கேட்குறேன் சார், பரீட்சை எழுதும் போது மறந்து போயிட்டா விட்டு கொடுக்கும் சார் நட்பு. வீட்டில் லேட்டாக வந்தால் திட்டு கொடுக்கும் சார் அம்மா அப்பாங்கிற குடும்பம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் விட்டு கொடுக்கும் சார் உறவு. அதுதான் சார் உறவு. நம்ம நண்பனுடைய அப்பா தான் நம்ம பரீட்சை காலில் மேற்பார்வை பார்க்குறாரு. நீங்கள் சொன்ன நண்பன் பிட்டு கொடுத்தான், நீங்கள் பிட்டு அடிச்சிங்க, அவர் பேசாமல் இருந்துருவாரா? அதாவது நானே கொஞ்சம் அரைகுறையாக படித்து பாஸ் பண்ணுவேன். அதை வந்து ஸ்டார் விஜயில் சொல்லி உலகம் முழுக்க கெட்டு அதாவது பிறரை அவமானப்படுத்துறதுல இந்த உலகத்தில் சாமியார்களுக்கு இணையான ஒரு சாமியார் பார்க்கவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். சின்ன வயசில் சார் எங்கள் ஊரில் ஊர் திருவிழா நடக்கும் சார். எங்கள் மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னை கூட்டிகிட்டு போவார் சார். 5 நாள் ஊர் திருவிழா நடக்கும் சார். இந்த சக்கரை முட்டாயின்னு ஒன்று விற்பாங்க சார். அந்த கையில் கடிகாரம் மாதிரி வாத்து மாதிரி மீன் மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் இப்படி கன்னத்தில் ஒன்று சப்புன்னு ஒட்டுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு ஒட்டு என் பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு நான் அலைகிற அலைச்சல் இருக்கேன் சார். அது எந்த உறவு சார் வாங்கி தரும் சார்? எங்கள் சித்தப்பா என்னைய சைக்கிளில் முன்னாடி உட்காத்தி வச்சு காலை இப்படி போட்டுப்பேன், இப்படி போவார் சார். 3 நாள் திருவிழாவுக்கு கூட்டி போவார். சித்தப்பா விசில் வாங்கி கொடுங்கம்பேன், சண்டாலை வாங்கியே தரமாட்டான். 3ஆவது நாள் கடைசியாக வாங்கி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்வார், ஊதின வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன் பாரு. எப்படி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு என்னன்னே தெரியல சார். 1000 சொல்லுங்க சார். உலகத்திலேயே இந்தியாவை தாண்டி எந்த கண்டத்துக்கு போனாலும் உறவு 2 உறவு தான். ஆம்பளைன்னா அங்கிள் வாங்க, பொம்பளைன்னா அத்தேம்பாங்க. நம்ம ஊரில் தான் சார் தாத்தா பாட்டி மாமா மன்னி அத்தை பெரியப்பா சித்தப்பா சித்தி கொழுந்தனார் கொழுந்தி இப்படின்னு சொல்லி அந்த உறவோடு வந்து கல்யாண வீட்டையே கலங்கடிப்பாங்களே சார். அந்த உறவுக்கு பணம் காசு இதெல்லாம் பார்க்காது சார். அந்த 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 சார் நம்ம இப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், நட்பை கூட உறவாக மாற்றணும்னு நினைக்கிறோம். நேற்று வரைக்கும் இவர் நட்பு சார். என் வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் சொல்லுவா, எங்களுக்கு 2 தாய்மாமாடா, ஒன்று எங்கள் அம்மாவோட பிறந்தவர், இன்னொன்று அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வராருல அறிவொளி ஐயா, என்னை பற்றி எங்கள் அப்பா மாதிரிடா அப்படிம்பார்ல, இவரை எங்கள் மாமாம்பார்ல. அப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம் அது தமிழ்நாட்டுக்கே உரிய கொடைனா நீங்கள் கைத்தட்டுங்க. இப்பெல்லாம் என் பிள்ளைக்கு பாவங்க பயமாக இருக்குங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து பெரியப்பா சித்தப்பாவே நம்ம ஊரில் இல்லாமல் போகிறாங்க. ஒரு 20 வருஷம் கழித்து அப்பாவே அப்பா இல்லாமல் போகிறாரு. இவர் வேற உங்க குடும்பத்தோட தான் வந்து ஏற்கனவே 7 நடந்துகிட்டு இருக்கியா? வேண்டாம், ஏன்னா நான் பார்க்க வேற அஜித் மாதிரி இருக்கேனா? எதுக்கு இந்த வம்பல்லாம்? ஐயோ ஐயோ ஐயா, நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் ஐயா. என் பிள்ளைக்கு வீட்டில் எல்லாம் இருக்கியா, 45 இன்ச்சில் டிவி இருக்குது. ஆனால் எங்கள் அப்பாவோட நான் நல்லா இருக்கேன், என்னை விட நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கும். ஆனால் என் பிள்ளைக்கு இன்னைக்கு 7 வயசு ஆயிடுச்சு. மாடுனா என்னன்னு தெரியல, மாட்டு சாணி தெரியல.
ஆடுன்னா என்னன்னு தெரியல, ஆட்டு புழுக்க தெரியல, சேவல் தெரியல, சேவல் சத்தம் தெரியல, கோழி தெரியல, கோழி முட்டை தெரியல, சும்மாடு தெரியல, சுமைதாங்கி கல்லு தெரியல, நீர்மோர் பானகம் தெரியல, கூட்டாஞ்சோறு தெரியல, கூட்டு குடும்பம் தெரியல, மாமா சித்தப்பா தெரியாம வாழ்ற அந்த புள்ளையாடா. சென்னையில ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கடா, பீசான்னு ஒண்ணு. 35 பேர் மூக்குச்சளி சிந்தின மாதிரி சிந்து குடும்பமே பிக்கிறாங்கடா. அது வேணாண்டா. விநாயகா, உனக்கு மட்டும் பாவ மன்னிப்பு இருந்தா இவங்களெல்லாம் மன்னிச்சிரு. அப்படி திட்டிருக்காங்க. இப்படி நான் சொல்றேன்யா, இதுக்கு எவனாவது பதில் சொல்லுங்க. என்னமோ தமிழ்நாட்டில் நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ரயில் வண்டியிலேருந்து ஒரு டாக்டர் இறங்கினார். ஊருக்குள்ளே போகணும். கால் டாக்ஸி, ஆட்டோ, ரிக்ஷா எதுவும் கிடையாது. ரெட்டை மாட்டு வண்டி ஏறி உக்காந்துட்டாரு. எவ்வளோயா கூலினார்? 50 ரூபான்னாரு. மாட்டு வண்டி சல் 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 சல்னு போணுச்சு. இந்த உட்காந்துருந்த டாக்டர் கேட்டார், இந்த ஊரில் அம்பலகாரர் எப்படி இருக்காருன்னு. அவர் இறந்து 7 வருஷம் ஆச்சுன்னொன்னே டாக்டர் அழுதாரு. இப்போ டாக்டர் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலும் தங்கக்கூடிய விடுதியும் வந்துருச்சு. ஐயா, நீங்கள் ஏன் அம்பலகாரர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு அழுதிங்கன்னு கேட்டார். இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்க கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாங்க. அந்த அம்பலகாரர் அவங்க பேர பிள்ளைகளுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பாரு, பாடப்புஸ்தகத்தெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. அப்படி படித்து வளர்ந்தவன். இப்போ வெளிநாட்டுக்கு போய் ஸ்காலர்ஷிப் வாங்கி நல்ல பெரிய டாக்டர் ஆகிட்டேன். அவரோட நினைவுகளோடு நல்லா சம்பாதிச்சு இப்போ இந்த ஊரில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் இல்லைன்னா என்ன, அவருடைய பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு 100 ரூபாயை கொடுத்தாரு. அதுக்கு அந்த மாட்டு வண்டிக்காரன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, வேண்டாம் இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னா. அதுக்கு அவர் கேட்டார், ஏன்பா கூலி 50ன்னா நான் 100 கொடுத்துருக்கேன், வச்சுக்க வேண்டிதானேன்னு. இல்லை சார், நீங்கள் சொன்ன அம்பலகார் குடும்பத்தில் பிறந்த கடைசி பேர் நான் தான். எங்கள் குடும்பம் கொடுத்தே இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனாலும் எங்கள் தாத்தா உயிர் விடும்போது ஒரு வார்த்தை சொன்னார், டே ராஜா, வருமன்னு வந்துட்டா கூட கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாதுரா. நம்ம வாழ்கிறதுக்கு 2 மாட்டு வண்டி இருக்குது, அதை வச்சு பொழந்துக்கன்னாரு. எங்கள் தாத்தா கொடுத்து வளர்ந்த நீங்கள் உங்கள் கையில் நீட்டிட்டா ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொன்னார். தாலிக்கொடி உறவு பெருசு, தொப்புள் கொடி உறவு அதைவிட பெருசு, அதைவிட பெருசு தேசிய கொடி உறவு என்று சொல்லக்கூடிய உறவு என்கின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர் என்பது உறவு என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான அர்த்த புஷ்டி உள்ள ஒரு பட்டிமண்டபத்தை முதல் தொடக்கமாக விநாயகர் சதுர்த்தியில் நடத்தி காட்டிய ஸ்டார் விஜயினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பேச்சாளர்கள் சார்பாகவும் தமிழ் ரசிக பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு அகல் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது, அது தொடர் தீபமாக எரியட்டும். மீண்டும் அடுத்த திருவிழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே என்ற அணியில் மதிப்புக்குரிய நண்பர் மோகன சுந்தரம் அவர்கள் பேசுகிறார்கள். அருமை நண்பர் மணிகண்டன் மிக அற்புதமாக பேசினார். விஷயம் இல்லைன்னா சத்தமாக பேசுவார் எப்பவுமே அவர். இன்னைக்கு சத்தமாக பேசினார். நீங்கள் நம்ப மாட்டீங்களோன்னு மாறல வேற அடிச்சிக்கினார். அதுக்கு மேலே நான் சொல்ல. ஐயா ராமச்சந்திரன் ஐயா வந்து சொன்னார், தீபாவளி பொங்கல் உறவினர்கள் இல்லாமல். இல்லையா, அதெல்லாம் அந்த காலம், ஒன்ஸ் அப்பான் டைம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி போச்சுங்க. என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், பண்டிகையாக இருக்குது, கிருஷ்ணரை கும்பிட்டோமே, வா எங்கள் அம்மா அப்பா காலில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருவோன்னு. அவ்வளோ கோவப்பட்டான். இந்த கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் எவன் கண்டுபிடிச்சது? அப்புறம் வந்தா வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டினே வந்தா, காலில் விழுந்தா. எங்கள் அம்மா, அது குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் அம்மா நல்லா இருமான்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி நின்று, மாமியாரும் அம்மா மாதிரி தான் மனசில் நினச்சிக்கோமா, நல்லா இருனா. இவ எழுந்துட்டா, என்ன முறைக்கிறா. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி எங்கள் செத்து போன தாத்தா படம்லாம் பார்த்துன்னு இருந்தேன். வேற என்ன இத்தோட நிறுத்தினா பரவாயில்லைங்க, சீடையை எடுத்து வாயில் போட்டுட்டு, இவ்வளோ பச்சிக்கிற சீடை செய்ய தெரியலையே. நாங்கள் அவனா சீடை செய்யறதுக்கா படித்தா? சீடை செய்யறதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சிலபஸா? உறவுக்காரங்க எங்கேயாவது ஒன்றா சேர்ந்துருக்கீங்களா சார்? நாமெல்லாம் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம், நண்பர்கள்ன்றதுனால சேர்ந்துருக்கோம். இந்த உறவுக்காரன் ஒன்றா சேரவே மாட்டான். ஒன்றா சேர்ந்தானாலே தகராறு தான். இப்போ இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ற ஒரே இடம் கல்யாணம். அதில் கூட பாருங்கள், சண்டை இல்லாத கல்யாணமே இருக்காது. சில பேர் சண்டை போகிறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான். அதை சண்டை நடுவில் சொல்லுவான்.
நான் ஏன் வந்தேன் தெரியுமா? என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல கேட்க வந்தேன்னா, டேய் நீ வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. போன வாரம் என் ஃப்ரெண்டு அவங்க குழந்தை பர்த்டேக்கு கூப்பிட்டான்னு போனேன், கேட்கலாம் வெட்டினான். சுற்றி பார்த்தா அவங்க அண்ணன் தம்பி யாருமே இல்லை. கேட்டேன், ஏண்டா அண்ணன் தம்பி யாருமே ஏன் நான் சந்தோஷமாக இருக்குது உனக்கு பிடிக்கலையானா? அப்போது எல்லாம் தெளிவாக இருக்கான். சார் இவங்க தானே சார் பழமொழியே சொன்னது, 5 வயசு வரையும் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆச்சுன்னா பங்காளி. அப்படின்னா நான் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அதுலேயும் அதையும் ஒழுங்காக போட மாட்டானுங்க. பங்காளி சண்டைங்க, கிட்ட போய் தடுக்காதுங்க, இன்றைக்கி அடிச்சுப்பானுங்க நாளைக்கு சேர்ந்துருவானுங்கன்னுவான். அதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. என்ன பெரியோர்களே, நம்ம எல்லாருமே கடன் வாங்குகிறோம், நம்ம நாடு உள்பட. எந்த கடனுக்காவது ஷூரிட்டிக்கு சொந்தக்கார வந்து கையெழுத்து போட்டு தான் சரித்திரம் உண்டா? நீ கட்டுறா கட்டல, ஃப்ரெண்டு தான் வந்து கையெழுத்து போடுவான் சார் ஷூரிட்டிக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ நல்லவன், கடன் வாங்குறதுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஷூரிட்டிக்கு கையெழுத்து போட சொல்லுவோம். ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் நாமினி மட்டும் ஒய்ஃபு பேர் எழுதிட்டு வந்துடுவோம் மறக்காமல். அது ஃப்ரெண்டு பற்றி பேச மாட்டோம், ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். எங்கள் மாமா போன மாதம் வந்தார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னு. அன்றைக்கி போனவன் தான் காணவே இல்லை. அவங்ககிட்ட ஏதாவது பாலிசி கேட்க போகிறேன்னு சில சொந்தக்காரன் மாத கட்சியில் லைனுக்கே வர மாட்டானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டில் லேண்ட்லைனில் போனால் அவங்க குழந்தை எடுத்து பேசுது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை படுத்துனுங்கிறான். குழந்தைய ட்ரைனிங் பண்ணிக்கிறான் பார், எடுத்த உடனே போய் சொல்கிறதுக்கு. செத்த பிறகு கூட எனக்கு எங்கள் பெரியப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ அராஜகம் பண்ணுவார். எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் சுடு தண்ணி தான் குடிப்பார். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. டை சுடு தண்ணி எடுத்துனுவான்வார். சுடு தண்ணி எடுத்து போய் கொடுத்தோம்னா என்ன சூடாகுதுன்னு. சுடு தண்ணி எப்படி இருக்கும்? போய் ஆற்றி எடுத்துன்னு நான் போய் ஆற்றி எடுத்துன்னு வருவேன். நம்ம எப்போவுமே ஆற்றுற மாதிரி தான் ஆற்றி எடுத்துன்னு வருவேன். அது கேள்வி கேட்பார், எப்படி ஆற்றினேன் அப்படின்வார். பச்சை தண்ணி ஊற்றி ஆற்றுனியா இல்லை அப்படியே ஆற்றுனியான்னாரு. அப்போ நம்ம சின்ன பையன் கல்யாணம் ஆகலை, பொய் சொல்ல தெரியாது. பச்சை தண்ணி ஊற்றி தான் பெரியப்பான்னேன். என்ன வளர்த்துக்கிறா உங்கள் அம்மான்னு எங்கள் அம்மாவை இழுப்பார். அவ்வளோ அராஜகம், அவ்வளோ அராஜகம். சாப்பிட உட்காருவார், எங்கள் அம்மாவை பார்த்து திட்டுவாருங்க, இன்னும் 15 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இன்னும் குழம்பு கூட்ட தெரியலையேன்னுவார். சம்பாதிச்சு போடுற எங்கள் அப்பா அமைதியாக சாப்பிட்டு நிற்பார். ஆனால் எங்கள் அம்மா நல்லவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இவர் ரொம்ப பேசுகிறாருன்னு என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்து, டை பேசாமல் எழுந்து சாப்பிட்டு எழுந்து போடா அப்படின்வாங்க. அது என்ன இல்லை பெரியப்பாவை. இதுதான் இவனுங்க குடும்ப ஒத்துமை. சார் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் அப்படி திட்டினான். மூஞ்சி சின்னதாகி வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே என் முகத்தை பார்த்தோன்னே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ பிரச்சனைன்னு. என்னடா பிரச்சனை? நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு. சொல்லுடா என்னடா பிரச்சனை அப்படின்னா. ஜென்ரல் மேனேஜர் திட்டார். அம்மா இல்லை, ஜென்ரல் மேனேஜர் திட்டாருன்னு. நீ ஆச்சு உன் வேலையாச்சுன்னு வந்துட வேண்டியது தானே. அதான் அம்மா கரெக்டாக சொல்யூஷன் சொல்கிறாங்களாம். அடுத்த மாதம் பூவாவுக்கு என்ன பண்ணுறது? எப்பவுமே நானும் எங்கள் அம்மாவும் பேசினா என் ஒய்ஃபு ஒட்டு கேட்பான். அதே மாதிரி ஒட்டு கேட்டு உள்ளே போன உடனே உங்கள் அம்மாகிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிஎம் திட்டினாருன்னு. ஜிஎம் திட்டினதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணுறதுன்னு, உங்கள் வீரன்லாம் வீட்டில் தான் அப்படின்ட்டான். அதுக்காக நான் ஜிஎம்ஐ பலர்னு அடிக்கிறது. இதுதான் உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிற தீர்வு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன், என்னடா உம்முன்னுக்கிறேன்னு. ஜிஎம் திட்டினா விட்ற, நமக்கு சம்பளம்னு கொடுக்குறது அவனுங்க திட்டுறதுக்கும் சேர்த்து தான். எங்கள் அணில சொன்னாங்க, ஒரு கல்யாணம்னா வெறும் பெருமைக்காக வருபவன் சொந்தக்காரன், எடுத்து போட்டு செய்கிறவன் நண்பேண்டா. அதான் வள்ளுவருங்க வார்த்தைகளில் சிக்கனம் செய்தவன், ஆனால் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் எழுதுகிறான் என்று சொன்னால் நட்பை விட சிறந்தது இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அட ஒன்றில் ஒரு பையன் காதலிக்கிறான், அப்பா உடனே நீ என் பிள்ளை இல்லை, நான் உன் அப்பா இல்லை. பையன் சொல்கிறான், நானே அதை தான் சொல்லலான்னு நினச்சேன். ஒன்றும் இல்லைங்க, அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு, ஃப்ரெண்டு ஓடி வந்து ரத்த தானம் செய்கிறான். அந்த பிளட் குரூப் என்னன்றதை இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு வரான். 10 நிமிஷத்தில் 50 பேர் வந்தாங்க ரத்த தானம் செய்யறதுக்கு. அதுதான் உண்மை. டிஸ்சார்ஜுக்கு முன்னாலே எங்கள் சித்தப்பா வந்தார். வந்தவன் கேட்டான், இங்கேயா அட்மிட் ஆனே? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீனா டாக்டரா? நீ ஏன் ஆஸ்பத்திரி இல்லாத ஊரில் இருக்கிற?
என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த ஆஸ்பத்திரியா? இங்கே தான் கிட்னி எடுக்கிறானுங்களாமே என்ன. அப்போத்துலேருந்து எங்கள் அப்பா நர்ஸு உள்ளே வந்தாலே வயிற்ற கட்டியமாக பிடிச்சிப்பார். சார், ஒரு பிரச்சனை என்றால் அவசர உதவிக்கு போலீஸ் 100, தீப்பற்றிக்கினால் 101, ஆம்புலன்ஸ்னால் 108. எந்த பிரச்சனைக்காக தான் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் தாங்க, எல்லாமே சரியாக போயிடும். உண்மை அதுதான் சார். நான் கொடுத்தன வீட்டில் இருந்தவன் சார். ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம், எல்லாம் உறவுனாங்க. உறவு அந்த முஸ்லீம்காரமாவே நான் அத்தனை தான் கூப்பிடுவேன். கொடுத்தன வீட்டிலலாம் அப்படி தான் பழகிப்போம். பெரியமானு கூப்பிட்றது கிறிஸ்துவ அம்மாவை. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து நடுத்தர இப்போ நாங்கள் சொந்த வீடு வாங்கி போயிட்டோம். மார்க்கெட்டில் திடீர்னு அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த பழைய பழக்க தோஷத்தில் நட்பு உறவாக மாறுகிறது. அத்தைன்னு ஓடினேன். என் ஒய்ஃபு சந்தேகமாக பார்த்தேன். ஏன்னா அந்த அத்தை புர்கா போட்டுருந்தாங்க. என்னங்க அவங்கள பார்த்த அத்தை, அவன் நினச்சிங்கன்னா என் குடும்பத்தில் குழப்போன்னு. நான் ஒன்று சொல்லுகிறேன், நட்பை உறவாக்கி கொள்ளலாம், உறவை நட்பாக்க முடியாது. நான் சொல்கிறேன், அட ஃப்ரெண்டே பேர் வச்சா கூப்பிட்றான். இல்லை மாமா, மாப்பிள்ள, மச்சி, சகல, இப்படி தான் கூப்பிட்றான் காலேஜில். எங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நண்பா அப்படின்னு கூப்பிடுங்களேன். தலை தீபாவளி கூட வரமாட்டான். நட்பும் இதயமும் ஒன்றுதான். நமக்காக கடைசி வரை துடிப்பது அவைகள் தான். வணக்கம், வருகிறேன். அனுபவங்களையே விவாதமாக்கி நண்பர்கள் இந்த பட்டிமண்டபத்தை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. பாரதிதாசனுடைய மகள் குழந்தையை அப்படி அணைத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாள். பாரதிதாசன் ஒரு பூ எடுத்தார், அந்த குழந்தையின் முதுகில் போட்டார். தூங்கி கொண்டிருந்த தாயினுடைய கை மேலே எழுந்து அந்த பூவை தள்ளிவிட்டது. அதுக்கு தான் சார் தாயின்னு பேர். தூங்கிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் குழந்தையை தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய அன்பு, அந்த உறவு, அந்த தாய் பாசம் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறது என்று எழுதினானே, அதுதான் குடும்பத்தினுடைய பெருமை. அது மகிழ்ச்சி தராமல் போயிடுமா? அதாவது நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். தெற்கையெல்லாம் மொய் அதிகமாக வைப்பாங்க. அதில் எழுதியிருந்தான், 1000க்கு மேல் மொய் வைப்பவர்கள் பிரியாணி சாப்பிடும் இடம். எப்படி 1000க்கு மேலே மொய் எழுதுனா அவனுக்கு பிரியாணியான். அப்போது உறவையும் அவன் பிரியாணினால விலை பேசிவிட்டான். பிசுராந்தையார்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் ராமநாதபுரம், சோழன் உறையூர், திருச்சிக்கு பக்கத்தில். 2 பேருக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டே நட்பு. இவன் செத்து போயிட்டான், உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிட்டான். அப்போவெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறதுனா உண்ணாமலே இருப்பாங்க. அப்படி உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிட்டான் சோழ ராஜா. பக்கத்தில் எல்லாரும் எனக்கு பக்கத்தில் இவன் இருக்கட்டும், எனக்கு பக்கத்தில் இவன் இருக்கட்டும்னு வரிசையாக ஒரு இது போட்டு, லிஸ்ட்டு போட்டு, இவனுக்கு பிறகு யார் சாகிறதுன்னு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் கடைசியாக ஒன்று போட்டான், பிசுராந்தை வருவான், அவன் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து போவான், அவனுக்கு ஒரு இடம் வைடா அப்படின்னு சொன்னான் ராஜா. இடம் வச்சான். ராஜா செத்து போயிட்டாங்க. 10 நாள் ஆச்சு. பிசுராந்தையார் வந்தான். என்ன கேட்டான் தெரியுமா? என் நண்பன் எனக்கு ஒரு இடம் வச்சிருப்பானே, அது எங்கே அப்படின்னு கேட்டான். இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, வருவான் என்ற கோனது பெருமையும் அது தவறாமல் வந்தோன் சிறப்பும், எண்ணும் காலை மறுக்கையாகிறது, எனக்கு மயக்கம் வருது என்றான். அவன் வருவான்னு அவன் சொன்னான். அவன் வந்துட்டானே. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? விருந்து சாப்பிட வரல, உட்காந்து சாகரத்துக்கு வந்திருக்கிறான். அப்போ நட்பின் ஆழம் எவ்வளவு பெருசு. ஆனால் எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால், தொல்காப்பியம்னு 4000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் எழுதினான். அவன் சொல்கிறான், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். நம்முடைய ஈகோ இருக்கே, அதுக்கு தான் தான்னு பேர். அந்த ஈகோ எப்போ சேட்டிஸ்ஃபை ஆகுதோ அது இன்பம்னா. எப்போ சொன்னால் 4000 வருஷத்துக்கு முந்தி. தன்னுடைய மனம் எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறதோ அப்போதுதான் அவனுக்கு இன்பம் உண்டாகும், தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும்னு பாடினான். அது மாதிரி மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவர்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண உறவாக இருந்தாலும் சரி, அது நான் என்கின்ற உணர்ச்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்குமானால் அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை யார் தர முடியும்? அந்த மகிழ்ச்சியை
தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் என்று ஒரு பழமொழி கேட்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு உருவந்தான் அந்த மகிழ்ச்சியை தர முடியும். அந்த மகிழ்ச்சியை குடும்பம்தான் கொடுக்க முடியும். தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடுகிறது என்ற மகிழ்ச்சியை குடும்பத்தை தவிர உறவிலே கொடுக்க முடியாது, நட்பிலே கொடுக்க முடியாது. ஆகவே அதுவே தீர்ப்பு. தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் என்பதே தீர்ப்பு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.